அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, கடவுளின் பராமரிப்பை உணர்ந்து வாழ்வோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 24 முதல் 34 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். கடவுள், உலகம் என 2 முதலாளிகள். நம்முடைய சேவையை தேடும் நிலை இருக்கிறது. ஒருவரை பகைக்காமல் அடுத்தவருக்கு உழைக்க எவராலும் முடியாது. உலக பொருட்கள் பராமரிப்பு தரக்கூடியவை, புகழ் ஈட்டி மன நிறைவையும் தரக்கூடியவை. செல்வாக்கு, உயர்நிலை, அதிகாரம், பாதுகாப்புணர்வு இன்ன பிற வாய்ப்புகளையும் தரவல்லவை. நடைமுறை யதார்த்தத்தில் உலக பொருளுடையோ பல நன்றாகவே வாழ்ந்து தங்களுடைய வாழ்வை முடித்துக் கொள்கின்றன. எனவே பணக்காரருக்கு நிம்மதி கிடையாது, பல வெளியே தெரியாத வியாதிகளால் துன்புறுகின்றன என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பணமில்லாதவர் தங்களை தேற்றிக் கொள்ள முயல்வது எட்டாத பழம் புளிக்கும் என்பதற்கு ஒப்பாகவே அமைகிறது. எனவே விவிதமாக நம்மை தேற்றிக் கொண்டு பொருள் ஆசையிலிருந்து எவரும் விடுபட முடியாது. அது மட்டுமல்ல, கடவுளுக்கு பணி செய்வது சிலுவை பாதையிலேயே நம்மை நடத்தும். கடவுளை நம்பி அவருக்கு சேவை செய்யுங்கள், அப்பொழுது குறைவிடாது, நிரம்பி அழியும் செல்வம் கிட்டும் என்பது இறை பழிப்பு. அப்படியானால் நாம் ஏன் கடவுளை சேவிக்க வேண்டும் என்றே நமக்கு கேட்க தோன்றுகிறது. ஆனால் தன்னையே சிலுவைக்குட்படுத்தி கொள்ளும் கடவுளின் அன்பின் ஒரு கவர்ச்சி உண்டு. இக்கவர்ச்சிக்குட்பட்டோர் மட்டும் உலக பொருட்கள் சேவையின்றி தங்களை விடுவித்துக் கொண்டு அவர் தீர்ப்புக்கு தங்களை மாற்றிக்கொள்ள முடியும். தூய பிரான்சிஸ் அசியார் இறைவேண்டலில் கவனிப்போம். காயத்தை பாராமல் போராடி ஓய்வை நாடாமல் உழைத்து கடவுளின் திருவுளம் நிறைவேறுகிற என்ற எண்ணத்தால் வரும் மன நிறைவு மட்டும் வெகுமதியாக தர அவர் கோரினார். நம் ஆர்வங்கள் எவை? உலக பொருட்களின் பிடியின்றி விடுதலை பெற வேண்டுமெனில் உணவு, உடை, குடியிருக்க வீடு போன்ற அடிப்படை தேவையை பற்றி கவலையின்றும் நமக்கு விடுதலை தேவை. இந்த விடுதலை பெறுவதற்கு முதல் அடிப்படை ஆழ்ந்த இறைப்பற்று. நம்முடைய தேவைகளை நம்முடைய வானக தந்தை அறிந்திருக்கிறார். அவர் படைத்த படைப்பே அதற்கு சான்று. கூட்டில் அடைக்கப்பட்ட பறவைக்கு எவ்வளவு நல்ல தீனி கொடுத்தாலும் அது சுதந்திரத்தையே மதிக்கும். கூட்டை திறந்தவுடன் பறந்துவிடும். இருந்த இடத்திலேயே உணவு வழங்கப்பட்ட பழக்கம் அதனை ஒருபோதும் அடிமைப்படுத்துவதில்லை. இந்த சுதந்திர உணர்வோடு தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதுபோலவேதான் ஆடைகள் பற்றிய நம் கவலையும். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என சொல்லி அலங்கார ஆடைகளுக்கு நாம் கொடுக்கும் மதிப்பும் சாலமோன் போன்றவரை நமக்கு கவர்ச்சியாக காட்டுகின்றன. ஆனால் எளிய பூக்கள் போன்ற பல ஏழைகளுக்கு கடவுள் கொடுத்திருக்கும் அழகு மிக அருமையானது. அந்த அழகை பார்த்து ரசிக்கும் கண்கள் நமக்கு வந்துவிட்டால் சாலமோன் போன்றவரின் ஆடம்பர அலங்காரங்கள் நமக்கு அருவருப்பாக தோன்ற ஆரம்பித்துவிடும். இறையாட்சியை தேடுவதென்றால் விண்ணுலக போவதை முன்வைப்பது என்று பொருள் அல்ல. தங்களுடைய வாழ்வை பேணிக்கொள்ள விரும்புகிறவர்கள் உடல் உயிர் பற்றி கவலை கொண்டாலும் சரி, நித்திய மரணத்திற்கு தப்பி பிழைப்பதாக வேறொரு தன்னலத்துக்கு அடிமையானாலும் சரி, அவர்கள் அழிவையே தேடிக்கொள்கின்றன. அன்பார்ந்தவர்களே, தீயோருடைய ஆளுகை முடிந்து இறையாட்சி மலரும் போது சமத்துவம் நிலை பெறும். சமத்துவம் நிறைவேறும் போது இவ்வுலகத்தில் இருக்கும் ஏராளமான இயற்கை வளங்களும் உற்பத்தியினால் உண்டாகிய ஏராளமான உணவுப் பொருட்களும் நியாயமான பங்கீட்டுக்கு உட்படும். அப்போது எல்லாருடைய தேவைகள் தாராளமாக நிறைவேறும். அன்பார்ந்தவர்களே, ஆங்கில கப்பற்படையில் ஒரு பழக்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. திடீரென்று எதிர்பாராத சிக்கலிலோ அல்லது விபத்திலோ கப்பல் படையினர் மாட்டிக்கொள்ளும் போது அமைதி என்று கத்துவதற்கென்று ஒரு மனிதனை வேலைக்கு அமர்த்திருக்கிறார்கள். அவ்வாறு கத்தியவுடன் அனைவரும் ஒரு சில வினாடிகள் அசையாமல் நிற்பார். பின்பு அந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொள்வார். ஏன் அவ்வாறு செய்கின்றன? எதிர்பாராத சிக்கலில் மாட்டும்போது பதற்றம் ஏற்படுவது தவிர்க்க முடியாது. பதற்றத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் ஏடாகுடமாக எதையாவது செய்து இன்னும் மோசமான சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அசையாமல்
ஒரு சில வினாடிகள் இருப்பது பதற்றத்தை தனித்து சரியான முறையில் சிந்திக்க உதவக்கூடிய தருணங்களாக இருக்கின்றன. நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மை இயக்குவது கவலையின்றி சிந்தனை அல்ல, கவலைப்படும் போது பதற்றம் கூடவே வருகிறது. இந்த பதற்றத்தின் காரணமாக தேவையற்ற காரியங்களை செய்து நம் பிரச்சனைகளை அதிகமாக்கிக் கொள்கின்றோம். இவ்வாறு பலவற்றை நினைத்து கவலைப்படுவது நம் வாழ்க்கையின் தளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதே ஒழிய வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் உதவுவதில்லை என்பதே இயேசு என்ற நற்செய்தியை சுட்டிக்காட்டும் பாடம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் எனது இதயத்தில் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்கின்றேனா, பணி செய்கின்றேனா? கடவுளின் பராமரிப்பை நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழ்கின்றேனா? எனது வாழ்வில் நான் இறையாட்சியும் அவருக்கு ஏற்புடையதையும் ஒவ்வொரு நாளும் ஆர்வமாக தேடுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களது இதயத்தில் உமக்கு முதலிடம் கொடுத்து பணி செய்யவும், உமது பராமரிப்பை நாங்கள் ஒவ்வொரு நாள் உணர்ந்து வாழவும், எங்களது வாழ்வில் நாங்கள் இறையாட்சியும் உமக்கு ஏற்புடைய எதையும் ஒவ்வொரு நாளும் தேடி கண்டுகொள்ள வரம் தாரும். ஆமீன்.